Summer holidays vandachu, namma GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. மதுரையில் 29 ஆண்டுகளுக்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் மிகப்பெரிய பொதுக்குழு நடைபெற்றது. மதுரை நகரின் முக்கிய 4 தொகுதிகளில் ரோட் ஷோ, திமுகவினருடனான சந்திப்பு, ஆலோசனை என 2 நாட்கள் அமர்க்கலப்பட்டு விட்டது. இதற்கிடையே தன் அண்ணனான அழகிரியை ஸ்டாலின் நேரில் சந்தித்தது திமுகவினர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அழகிரி ஆதரவாளர்களை கட்சியில் சேர்ப்பது, தென் மாவட்டங்களில் ஒரு இடம் கூட விடாமல் இந்த முறை தேர்தலில் கைப்பற்றுவது என்று கட்சியை பலப்படுத்தும் நோக்கில் காய்களை நகர்த்தி வருகிறது திமுக தலைமை. இந்த வேளையில் திடீரென மதுரை மேயரின் கணவரும் பிடிஆரின் தீவிர ஆதரவாளருமான பொன்வசந்தை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கியது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கு காரணம், அவர் மாநகராட்சி டெண்டரில் அதிக அளவு கமிஷன் கேட்கிறார். பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, வருவாய்த்துறை என அனைத்து டெண்டர்களிலும் அதிகாரிகளையும் கான்ட்ராக்டர்களையும் மிரட்டுகிறார் என கூறப்பட்டு வந்தது. ஆனால் இதற்கு வேற காரணம் உள்ளது என சொல்லப்படுகிறது. ஜூன் 1ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் மதுரையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதற்கு முன்னதாக கூட்டத்தை எவ்வாறு நடத்த வேண்டுமென மாவட்ட செயலாளர்கள் மூர்த்தி, மணிமாறன், தளபதி ஆகியோர் செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தினர். அதே நாளில் போட்டியாக மாநகராட்சி கவுன்சில் கூட்டத்தை நடத்தினார் மேயர் இந்திராணி. ஆனால் திமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற போதும் அதிமுக துணையுடன் கூட்டம் நடத்தி தீர்மானங்களை நிறைவேற்றினார். இது மாவட்ட செயலாளர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது. மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் மதுரை மேற்கு தொகுதி எனக்குத்தான், அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டன என்று தொகுதியின் வட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், கவுன்சிலர்களுக்கு போன் போட்டு தன்னை முன்னிறுத்தி வேலை செய்ய சொல்லியிருக்கிறார் பொன்வசந்த். இது மேற்கு தொகுதியின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட அமைச்சர் மூர்த்தியின் கவனத்திற்கு செல்லவே, இருப்பா தலைமையில இருந்து இன்னும் எந்த தகவலும் வரல, நீ வேற இப்படி பண்ற, இப்பதான் தொகுதியை சீரமைத்து வேலை பார்க்க தொடங்கி இருக்கும், எனக்கே தெரியாம காய் நகர்த்தலா, அதுவும் என்ன மீறி தப்பாச்சே என்று பொன்வசந்தை கண்டித்துள்ளார். இது குறித்தும் கட்சி தலைமைக்கும் புகார்கள் அனுப்பப்பட்டன. அப்போதும் தலைமை மௌனம் காத்த நிலையில் மேயரின் கணவர் பொன்வசந்த் பேசிய அந்த ஆடியோ உதயநிதிக்கு அனுப்பப்பட்ட அடுத்த வினாடியே பொன்வசந்த் கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். இதற்கிடையில் கடந்த 29ஆம் தேதி மதுரையில் பழங்கானத்தம் டிவிஎஸ் நகர் ரயில்வே மேம்பாலத்தின் ஜெயந்திபுரம் பிரிவு பாலத்தை காணொலி மூலமாக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த நிகழ்வில் அமைச்சர் மூர்த்தி, கலெக்டர் சங்கீதா, கமிஷனர் சித்ரா உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் தனது கணவர் கட்சியில் நீக்கப்பட்டதால் மேயர் இந்திராணி இதில் பங்கேற்கவில்லை. இது மேலும் மேயருக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்கின்றனர் திமுகவினர். இந்த சூழலில் என்ன நடக்கிறது மதுரையில் என்று திமுகவின் முக்கிய நபரிடம் பேச்சு கொடுத்தோம். அவர் நம்மிடம், திமுகவில் மேயர், அமைச்சர் என எவராக இருந்தாலும் கட்சியின் மாவட்ட செயலாளர்களுக்கு கட்டுப்படுவார்கள். திமுகவில் அமைச்சர் பதவி வேண்டுமா, மாவட்ட செயலாளர் பதவி வேண்டுமா என்றால் மாவட்ட செயலாளர் தான் வேண்டும் என்பார்கள். இங்கு மாவட்ட செயலாளருக்கு தான் முழு அதிகாரம். இதனிடையே செயல் வீரர்கள் கூட்டத்தில் கவுன்சிலர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் பங்கேற்க வேண்டுமென மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்தும் அதில் மேயர் இந்திராணி பங்கேற்கவில்லை. மேலும் அதே நாளில் வேண்டுமென்றே மாநகராட்சி கவுன்சில் கூட்டம் நடத்தி கவுன்சிலர்களை கட்சி கூட்டத்தில் பங்கேற்க விடாமல் முயற்சி செய்து மாவட்ட செயலாளர்களுக்கே நெருக்கடி கொடுத்தார். இதன் பின்னணியில் பொன்வசந்த் இருந்துள்ளார். கவுன்சிலர்கள் சிலர் மாநகராட்சி கூட்டத்தை ஒத்திவைக்குமாறு அலைபேசியில் பொன்வசந்திடம் கேட்டுள்ளனர். அதற்கு பொன்வசந்த், நாங்க தான் முன்கூட்டியே தேதி முடிவு செஞ்சோம், வேணும்னா செயல் வீரர்கள் கூட்டத்தை தள்ளி வைக்க சொல்லுங்க என பேச ஆரம்பித்தவர் அமைச்சர் மூர்த்தியை ஒருமையில் விமர்சித்து பேசியுள்ளார். அதற்கு எதிர்த்தரப்பில் பேசியவர், என்னப்பா என்னதான் இருந்தாலும் அமைச்சர் சீனியர்பா, அவரை தப்பா பேசாதப்பா என்றதும் மீண்டும் அதே வார்த்தையை பேசியுள்ளார் பொன்வசந்த். இது தொடர்பான ஆடியோ ஆதாரங்கள் கட்சி தலைமைக்கு அனுப்பப்பட்டன. பொன்வசந்த் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் ஆதரவாளர் என்பதால் அந்த ஆடியோவை அவருக்கு அனுப்பி விளக்கம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர், ஏற்கனவே ஆடியோவால் தான் எனக்கு பிரச்சனை, இதுல இது வேறையா என பொன்வசந்தை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டுள்ளார். அண்ணே, நான் நேரில் வருகிறேன் என பொன்வசந்த் சொன்னபோது, அதெல்லாம் வரவேண்டாம், விளக்கத்தை தலைமையிடம் கொடு,
எனக்கும் இதுக்கும் சம்பந்தமில்லை. நான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டிய கூட்டத்தில் கலந்து கொண்டேன். எனக்கு கட்சிதான் முக்கியம். எந்த நடவடிக்கையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கைவிரிக்க அடுத்த கணமே பொன்வசந்த் மீது நடவடிக்கை பாய்ந்தது. தற்போது அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டனர் மதுரை திமுக கவுன்சிலர்கள். ஏற்கனவே மாநகராட்சி தேர்தலில் யார் மேயர் என்ற போட்டி வந்தபோது மூர்த்தியின் கை ஓங்குமா அல்லது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் கை ஓங்குமா என்ற போட்டி மதுரை திமுகவினரிடம் இருந்தது. ஆனால் அப்போது பிடிஆரின் பக்கம் கொடி பறக்க மேயரானார் இந்திராணி. அப்போதிலிருந்தே மேயர் இந்திராணியை ஏற்காத திமுக கவுன்சிலர்கள் தலைமையிடம் புகார் மேல் புகார் கொடுத்து வந்தனர். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. சரியான சந்தர்ப்பத்திற்கு காத்திருந்தவர்களுக்கு இப்போது அதற்கான நேரம் அமைந்துவிட்டது. திமுக கவுன்சிலர்கள் பொதுக்குழு முடிந்ததும் மேயரை மாற்று என்று அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர தயாராகிவிட்டனர். இதன் நீட்சியாக யார் அடுத்த மேயர் என்ற பேச்சு அடிபட தொடங்கியிருக்கும் நிலையில் இதில் அமைச்சர் மூர்த்தியின் கையே ஓங்கி இருப்பதாக தெரிகிறது. மூர்த்தியின் தீவிர ஆதரவாளராக இருப்பவர் சசிகுமார். இவரது மனைவி கவுன்சிலரும் கிழக்கு மண்டல தலைவருமான வாசுகி சசிகுமார் தான் அடுத்த மேயர் என்ற பேச்சு மதுரை திமுகவினர் மத்தியில் அடிபட தொடங்கி இருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.